வெல்கம் பேக் சித்தார்த்தன் வழி. நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியா இங்கிலாந்து 2 ஹவர்ஸ் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இனிமேல் இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணலாம். இன்னும் 1 வீக்கில் நம்ம ரெடி பண்ணி போடுறோம். மாஸ்டர் சீரீஸ்னு ஒரு நம்ம அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம். கொடிசியில் நம்ம போட ட்ரை பண்ணலாம். போடுறோம் நம்ம ஒரு 1 வீக் அடுத்து நம்ம போடுறேன். அடுத்த மண்டே வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். டாஸ் பவுலிங் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. இந்த ஸ்குவாட் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்குவாட் தான் இல்லை. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுங்க. நம்மளை பேட்டிங் ஆட சொன்னாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. பார்க்கலாம். ரோஹித் சர்மா எஸ்எஸ்சி ஜெய்ஸ் இறங்கியிருக்காங்க. நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பவுலிங் நான் போட்டு வரேன். என்னால் வீடியோ தான் அவ்வளோ லென்த்தாக கொடுக்க முடியல. பேட்டிங் மட்டும் நான் காட்டுறேன். இனிமேல் இதுதான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வாங்க போய் பார்க்கலாம். என்ன பண்ண போகிற யாக்கர் அவுட்டுங்க. கை மேலே கேட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஷாட் கை மேலே கொடுத்துருக்காங்க. விக்கெட் எடுத்துருக்காங்க. நல்ல தொடக்கமாக இல்லை. எஸ்எஸ்சி அவுட். இது லாஃப்ட்டுக்கே ஷாட்டுக்கே போகலங்க. நான் ஷாட்டுக்கு போனதுனால பிரச்சனை. அது விராட் கோலி இறங்கியிருக்காரு. விராட் கோலி என்ன பண்ணுவார் தெரில. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். அது அடிக்கலாம். பால் பேட்லேயே படலங்க. பட மாட்டேங்குது. வர இன்ஸ்விங் ஏதோ போட்டுருக்காரு. அதில் என்ன நடக்குது. இன்ஸ்விங் வர ஐயோ ஒய்டுங்க. இது ஸ்டெம்புக்கு மேலே பார்த்து நினைக்கிறேன். பார்க்கல. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஷாட் விட்ருக்கோங்க. 4ங்க. நல்ல ஷாட். நல்ல ஷாட்டுங்க. இது அடிச்சிருக்கோங்க. 4 பவுண்ட்ரி. எஜ்ஜெல்லாம் பட்டுச்சு. மிடில் ஆஃப் பேட்டில் பட மாட்டேங்குது. என்னன்னு தெரில. பார்க்கலாம். யாருன்னு தெரில. கை ஆட்டின்னு இருக்காரு. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரில. 4th பால் தூக்கி அடிச்சிருக்கோங்க. அவுட்டுங்க. என்னங்க நடந்துச்சு. கேட்சில் சரியாக பேட்லேயே பட மாட்டேங்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம். விராட் கோலி அவுட். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ யார் சிவன் தூபி இறங்கியிருக்காருங்க. தூபி இறங்கினா சூப்பராக தான் ஆடுவார். பார்க்கலாம். 5வது பால் வர என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தூக்கி அடிக்கலாம். வச்சுருக்கோங்க. அவுட்டுங்க. கை மேலே காய்ச்சி கொடுத்துருக்கோங்க. நீங்கள் தான் பேட்லேயே பட மாட்டேங்குது. சரியில்லைங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். டக்குங்க. ஒரு ரன் டக்கு வர. பின்ன சான்சர் அடங்கியிருக்காருங்க. 9வது ஜெர்சி நம்பர் ஆதர் ரஷீதை கல் போட சொல்லிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல ஷாட். டச்சு பேட்டில் பண்ணலங்க. நான் பண்ணல. அடிக்கலாம். சிக்ஸுங்க. வாட்டர் ஷாட்டுங்க. இது நல்லா அடிச்சிருக்கோம். வாட்டர் ஷாட்டுங்க. இது நல்லா அடிச்சிருக்கோம். இந்த பாலை கிட்ட நம்ம டிக்கிங் பண்ணிருக்கோம். செகண்ட் பால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தூக்கி அடிச்சுங்க. சிக்ஸுங்க. வாட்டர் ஷாட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க. அந்த பால் நல்லா தான் இருக்குது. மிடில் ஆஃப் பேட்டில் பட்டிருக்குங்க. கரெக்டாக மிடில் பட்டிருக்கு. பார்க்கலாம். 6 ரன்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீப்ளே வர நான் காட்டுறேன். வாட்டர் ஷாட்டுங்க. மிடில் ஆஃப் பேட்டில் பட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தூக்கி அடிச்சிருப்பாங்க. 4ங்க. அடிச்சிருக்கோங்க. இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம். ரன்ஸே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரில. 2 ஓவருக்கு இனிமேல் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கவே கூடாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நான் பவுலிங் வர ஸ்பின் அது அடிச்சிருக்கானுங்க. ஷாட்டு பர்ஃபெக்ட்டுங்க. 6ங்க. வாட்டர் ஷாட் நல்லா தான் இருக்குது. நீ தொடர்ந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி 2 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கணும். பார்க்கலாம். அடிச்சிருக்கோங்க. பேட்லேயே பட மாட்டேங்குதுங்க. இன்னிங்ஸ் முடியுது. நான் பவுலிங் போயிட்டு வரேன். 26 தான் எடுத்துருக்கோம். பவுலிங் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அடிக்கிறாங்க ஷாட்லாம். நிறைய வீடியோ அந்த மாதிரி கொடுக்க முடியல. பவுலிங் போட்டுன்னு அதான் பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை. 3 விக்கெட்ஸ் வித்தியாசம்லாம் 3 ரன்ஸ் வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்கோம்.
தப்பாக இருந்துச்சு. 23 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிட்டோம். பவுலிங் போட செம்ம ப்ரெஷராக இருந்துச்சு. ரோஹித் சர்மாட்ட மேனஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஆடினாரு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்கள் அப்புறம் ரெடியாக உடனே பேசி சந்திப்போம். பாய்.